வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிங்கப்பூர் அம்மா மனவளக்கலை மன்ற அறங்காவலர்களுக்கும் அன்பர்களுக்கும் ஜூமில் இணைந்துள்ளவர்களுக்கும் மற்றும் யூடியூபில் இணைந்துள்ளவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருத்தி பணிக்கொள்வோம் என்ற தலைப்பில் தற்சோதனையை பற்றி பல விஷயங்கள் பார்த்தோம். பின்பு திருத்தி பணிக்கொள்வோம் என்ற தலைப்பில் பார்ட் 2. இதில் எண்ணம் என்றால் என்ன, எண்ணத்தை ஏன் ஆராய வேண்டும், எண்ணத்தை எவ்வாறு சீரமைத்துக் கொண்டு திருத்தி கொண்டு பணிக்கொள்வது, செயலுக்கு கொண்டு வருவது என்று பார்த்தோம். இன்று எண்ணத்தை மேலும் ஆராய ஆசை எழ, ஆசையை எவ்வாறு சீரமைத்து திருத்தி பணிக்கொள்வோம் என்று சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். வாழ்க வளமுடன். எல்லோருக்குமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டு தான் ஆசை. ஆனா மனசு எப்பவுமே நான் அவரை போல இல்ல, இவரை போல இருக்கணும், எனக்கு அது வேண்டும் இது வேண்டும், இப்படி அலைப்பாஞ்சுட்டே இருந்தா சந்தோஷம் கிடைக்குமா? அப்போ எப்போதுமே இந்த வேண்டும் வேண்டும் அப்படிங்கிற ஆசைக்கு பிரேக் போடணும். அப்படி மனதிற்கு பிரேக் போடும் டெக்னிக் தான் இந்த ஆசை சீரமைத்தல் பயிற்சி. ஆசையே படக்கூடாதுன்னு சொல்லல. ஆசை என்னும் உணர்வு இயற்கையானது. Desire is a feeling of want. It is quite natural. அப்போ நம்ம துக்கத்துக்கெல்லாம் காரணம் ஆசைதான் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னது தவறா அப்படின்னு தோணும், நம்ம டவுட் வரும். கண்டிப்பா நம்ம துக்கத்துக்கு காரணம் ஆசைகள் அல்ல. எல்லாரும் ஜெனரேஷன் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் நாட் a ஜெனரேஷன் கேப், இட் இஸ் a கம்யூனிகேஷன் கேப். முன்னோர்கள் சரியாதான் சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு காலகட்டத்துல ஒரு ஜெனரேஷன்ல இருக்கிறவங்க சரியா நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்கல. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. அதுலயும் குறிப்பா 3 ஆசையை பத்தி குறிப்பிட்டு இந்த ஆசை இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இது 3ம் கூடவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நம்ம சுவாமிஜி, மாடர்ன் சுவாமிஜி இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு வடிவமைச்சு கொடுத்திருக்காரு. ஆசையே படக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. அப்ப நம்ம துக்கத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசைகள் அல்ல, ஆனால் தீய ஆசை, தீய விளைவை தரக்கூடிய ஆசை, ஒழுக்க குறைவான ஆசை, இவைதான் நம் துக்கத்திற்கு காரணம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, while fulfilling your desire, observe morality. சுருக்கமா சொல்லணும்னா don't hurt, துன்பம் கொடுக்காதே, அவ்வளவுதான். அப்ப மொராலிட்டி அப்படிங்கிறது, ஒழுக்கம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டுதான் சுவாமிஜி அதுக்கும் ஒரு ஃபார்முலா போட்டு கொடுத்துட்டாரு. எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். புதுசா யாராச்சும் சேர்ந்திருந்தீங்கன்னா அவங்களுக்காக சொல்றேன். By thought, word and deed should not inflict pain to self or others at present or in future, to the body or mind. That is morality. எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தராதவை ஒழுக்கம் சார்ந்தவை. அப்போ நம்மை ஆசையான எண்ணத்தை ஆராயும் போது துன்பம் தராது இருந்தால் அந்த ஆசையை நிறைவேற்றிக்கலாம். சோ நம்ம சுவாமிஜி, மாடர்ன் சுவாமிஜின்னு சொன்னேன், எல்லாம் ஆசைப்படலாம் அப்படின்னாரு. ஆனா அந்த ஆசைய சீரமைச்சுக்கணும், நல்ல ஆசைய வளர்த்துக்கணும் அப்படின்னாரு. அதுக்கு ஒரு போயம் கூட எழுதிட்டாரு. மண்ணின் மேல் பெண் துணையால் பொன் கொண்டே வாழ்கின்றோம், மாற்றுவதேன் மோவாசை, மதிக்கொண்டே பயன் கொள்வோம். எவ்வளவு அழகா எல்லாருக்கும் புரியுற மாதிரி விவரிச்சு சொல்லிட்டாரு பாருங்க. மண் மேல், இப்ப நம்ம எல்லாருமே உட்காருது, நடக்கிறது, தூங்குறது எல்லாமே மண்ணு மேலதானே நிக்கிறோம், நம்ம பூமி மேலதானே. we live in the space on the earth. அப்போ மண்ணை தவிர்க்க முடியாது, nobody can float. அப்போ மண்ணு வேணும், இந்த பூமி நம்மளுக்கு வேணும். அடுத்தது பெண் துணை அப்படின்னு சொன்ன உடனே சில ஜென்ஸ், சரி நான் கல்யாணமே பண்ணிக்கல அப்படிம்பாங்க. அவங்களுக்காக ஒரு கேள்வி, உங்க உடல்ல ஓடக்கூடிய ரத்தம் யாருடையது? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்பாதி இல்ல, அம்மாவுடையதுதான்.
அம்பிளிக்கல் கார்டு மூலமா அம்மா என்ன சாப்பிடுறாளோ அந்த ஆகாரம் தான் 7 தாதுவா பிரிஞ்சு உங்க உடல் வந்திருக்கு. எலும்பா, தசையா, கொழுப்பா எல்லாமே அம்மாவுடைய உதிரம்தான். அப்போ அம்மா சாப்பிடக்கூடியதுதான் வந்திருக்குன்னா உங்க உடல்ல ஓடக்கூடிய ரத்தமும் அம்மாவோடதுதான், அப்பாவோடது அல்ல. ஆக பெண் துணையால் தான் வாழ முடியும் கண்டிப்பாக. அடுத்தது பொன் கொண்டே வாழ்கின்றோம். பொன் அப்படின்னு சொன்னாக்கா டைரக்டா கோல்டுன்னு அர்த்தம் பண்ணிக்க கூடாது. வாழ்க்கை தேவைகள் 3 அத்தியாவசிய தேவைகள். அதுக்கு ஒரு டோக்கன் வேணும் இல்லையா, பணம் வேணும் இல்லையா. அதனாலதான் சுவாமிஜி வந்துட்டு போதும் என்ற மனம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் தன் வாழ்த்திலேயே சொல்லிட்டாரு, நிறை செல்வம். நிறைன்னா நிறைய கிடையாது, போதுமான அளவு செல்வம். வாழ்க்கை அத்தியாவசிய தேவைகளை சந்திக்க கூடிய அளவுக்கு தேவையான செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக மண்மேல் பெண் துணையால் பொன் கொண்டே வாழ்கின்றோம், மாற்றுவதேன் மூவாசை மதி கொண்டே பயன் கொள்வோம். அப்போ இந்த ஆசையே படக்கூடாதுன்னு சொல்லல, ஆசையினாலதான் நம்மளுக்கு வந்துட்டு இவ்வளவு துக்கம் துன்பம் சொல்லவே இல்லை. அந்த ஆசை தீய ஆசையா இருக்கும் பட்சத்துலதான் எல்லா விதமான துன்பங்களும். ஒண்ணு இல்ல, இப்ப உயிர் வாழணும் அப்படிங்கறதும் ஆசைதானே. அப்போ இந்த ஆசைக்கு மூல காரணம் உயிர் வாழணும் அப்படின்னு நினைக்கிறதுதான். அதுதான் ஆசை பிறந்த முதல் இடம். இந்த ஆசை எழுவதற்கு காரணங்கள் என்ன அப்படின்னு சுவாமிஜி விளக்கி சொல்லியிருக்காரு. அவுட் ஆஃப் நீட், அவுட் ஆஃப் ஹேபிட், டியூ டு சர்க்கம்ஸ்டான்சஸ், டியூ டு அதர்ஸ் இம்போசிஷன். இந்த 4 காரணங்களால ஆசை எழுது. தேவை இருந்தாலும் சரி, பழக்கம் இருந்தாலும் சரி, சுற்றுப்புற சூழ்நிலைகள், பிறர் மன தூண்டுதல்கள், இந்த 4 காரணங்களால ஆசை எழுது அப்படின்னு சொன்னாரு. உதாரணத்துக்கு இப்ப அவுட் ஆஃப் நீட், தேவையால ஒரு எண்ணம். இப்போ பசிக்குதுன்னா உணவின் மேல் எண்ணம் போறது, நாட்டம், அது தேவைதான். அப்போ அதை நம்ம பூர்த்தி செய்யறதுக்கு முயற்சிக்க வேண்டும். ஆனா எப்படி சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், ஃபாலோ லிமிடேஷன் அண்ட் மெத்தடாலஜி, அளவு முறை பின்பற்ற வேண்டும், அவ்வளவுதான். ஆசைய பூர்த்தி செய்துக்க கூடாதுன்னு சொல்லவே இல்லை. தேவையால் எழுந்த ஆசை கண்டிப்பா சாப்பிட்டேதான் ஆகணும். ஏன்னா இந்த பாடி செல் வளர்றதுக்கு உணவு போட்டே ஆகணும். அடுத்தது அவுட் ஆஃப் ஹேபிட். இதுக்கு ஒரு வேற உதாரணம் கூட நான் சொல்றேன். ஒரு பண்டிகை, தீபாவளியோ பொங்கலோ, சில பேர் தீபாவளிக்கு புது துணி எடுப்பாங்க, சில பேர் பொங்கலுக்கு எடுப்பாங்க, சில பேர் புது வருடத்துக்கு புது துணி எடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு பழக்கப்படுத்தி வச்சிருப்பாங்க. அது வழக்கமா வந்திருக்கும், வழி வழியா அது வழக்கத்திலையும் வந்திருக்கும். அப்படிங்கும்போது இந்த வருஷம் வந்துட்டு நம்ம கிட்ட போடாத துணியே 2-3 செட் இருக்கு. இப்ப கோவிட்ல தான் யாரும் எங்கேயும் வெளியே போறது இல்லையே, சோ 2-3 செட் இருக்கு. அதனால இந்த வாட்டி துணி வாங்க வேண்டாம். இப்ப 4 பேரும் வாங்குற துணியோட செலவு எவ்வளவு ஆறுதோ பெரிய அமௌண்ட் ஆயிரும். அதனால ஒரு காஸ்ட்லியா ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரானிக் கேட்ஜெட் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. டிஸ்கஸ் பண்ணி பிளான் பண்ணி அந்த பொருளை வாங்கிட்டும் வந்துடுறாங்க. திரும்பி பார்த்தா பண்டிகையும் வருது, பண்டிகையும் கொண்டாடுறாங்க. எல்லாம் முடிஞ்சு அன்னைக்கு சாயங்காலம் ரிலாக்ஸ்டா இப்படி இருக்கும்போது பக்கத்து வீட்டு அம்மா, என்னங்க பண்டிகை எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா, என்னமோ போங்க, பண்டிகை மாதிரியே இல்ல. எதுக்காக? பண்டிகையை நல்லாதான் கொண்டாடினாங்க, ஆனாலுமே மனசுல ஏதோ ஒரு குறை. என்னன்னு கேட்டா, பண்டிகைக்கு புது துணி வாங்கல. மனசு அவ்வளவு விலை கொடுத்திருக்கு. சோ பழக்கத்தினால வந்த விளைவு பாருங்க. அப்போ இந்த ஆசைய நிறைவேற்றிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும். வேண்டாம் அப்படின்னா நிர்தாட்சியமா ஒதுக்கி வச்சிரணும். முடிவு எடுத்துட்டீங்க இல்லையா வேண்டாம்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அதை பத்தி ஆராயக்கூடாது. அதனால மனசு ஒடியக்கூடாது. அத நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அறிவில் விழிப்பு நிலை வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. ஆசையை பூர்த்தி செய்யும் போது, ஆராயும் போது கூட அறிவில் விழிப்பு நிலை வேண்டும் அப்படின்னு சுவாமிஜி இதுக்காக தான் சொன்னாரு. தென் டியூ டு சர்க்கம்ஸ்டான்சஸ், ஹோட்டல்
இந்த பக்கம் போறீங்க, ஆசையும் இல்ல, தேவையும் இல்ல, பழக்கமும் இல்ல, ஆனாலுமே அந்த ஹோட்டல் பார்த்தோன்னா அங்க போய் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. தென் அதர்ஸ் இம்போசிஷன், பிறர் மன தூண்டுதல். இப்போ பாத்திரம் தேய்க்க, துணி துவைக்க ஆள் அமர்த்திருக்கீங்க, உங்களுக்கு வாஷிங் மிஷின் வேண்டாம். ஆனாலுமே பக்கத்து வீட்டம்மா வந்துட்டு வாஷிங் மிஷின் வாங்கலையா இன்னும் நீங்க அப்படின்னு கேட்ட உடனே இந்த அம்மாக்கு ஐயோ இப்படி கேட்டுட்டாங்களே, நம்மள குறைவா நினைச்சிட்டாங்களே, நம்ம கிட்ட இல்லன்னு நினைச்சு, இவங்களுடைய கற்பனை. அதனால வாஷிங் மிஷின் வீட்டுக்கு வருது, ஆனாலும் யூஸ் பண்ணாம அப்படியே கிடக்கு. இதுக்கு உதாரணம் எங்க ரிலேட்டிவ்லயே ஒருத்தங்க இருக்காங்க. எனக்கும் வாஷிங் மிஷின் நான் சொல்றது ஒரு 20 வருஷத்துக்கு முந்தைய கதை. இது கதையல்ல, நடந்தது. வாஷிங் மிஷின் நானுமே எங்க வீட்லயுமே இருந்திருக்கல. ஆனா அவங்க வாங்கிட்டாங்க. எனக்கு வாஷிங் மிஷின் எப்படி இருக்குது நேர்ல பாக்கணும் ஆசை. விண்டோ ஷாப்பிங் கூட்டிட்டு போக மாட்டாரு இவரு, நானும் நச்சரிக்க மாட்டேன். ஆனாலும் உலகத்துல என்ன வந்திருக்கு, மார்க்கெட்ல ஏதாச்சும் புதுசா வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை எனக்கு உண்டு. அப்போ கொஞ்ச நாள்லயே அவங்க வீட்டுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் வந்தது. சரின்னு போனேன். போன உடனே நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கூட கேட்கல, வாஷிங் மிஷின் பாக்கணும் காட்டுங்க அப்படின்னு. அதான் அங்கதான் இருக்கு பாரு அப்படின்னாங்க. எங்க அப்படின்னு. அதான் அந்த துணியெல்லாம் நகர்த்திட்டு பாருமா அப்படின்னாங்க. அப்போ அந்த வாஷிங் மிஷின் வாங்கிட்டு வந்துட்டு பழைய துணி மூட்டை தான் அது மேல அலங்காரமா இருக்கே ஒழிய அதை யூஸ் பண்ணல. இப்ப என்ன ஆச்சு, வாஷிங் மிஷின் வாங்கிட்டு வந்த சந்தோஷத்தை அனுபவிக்கல. அவங்க வீட்டுக்காரரு அது பார்க்கும் போதெல்லாம் உன்னால தண்ட செலவு, உன்னால தண்ட செலவு. ஆக சண்டை சச்சரவுக்கு தான் வழிகோல் இருக்கு. அப்போ இந்த ஆசை வேணுமா வேண்டாமான்னு முதல்லயே ஆராய்ந்து, இல்ல நம்மளுக்கு வீட்டுல ஆள் இருக்கு, நம்மளுக்கு வேண்டாம் தான், யார் என்ன சொன்னா நம்மளுக்கு என்ன அப்படின்னு இருந்திருந்தா இந்த பிரச்சனை, இந்த துன்பம், இந்த சண்டை சச்சரவு வந்து குடும்பத்துல அமைதி இல்லாத நிலை வந்திருக்காது இல்லையா? அதனாலதான் ஆசையை சீரமைத்துக்கொள், ஆசையை ஆராயணும் அப்படின்னாரு. முதல்ல எண்ணத்தை ஆராய்ச்சாச்சு, இப்ப ஆசையான எண்ணத்தை ஆராய சொன்னாரு. சரி, எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறோம். சந்தோஷம் எப்ப கிடைக்கும்? திருப்தி என்னும் மனநிலையில் தான் கிடைக்கும், அமைதியான மனநிலையில் தான் கிடைக்கும். அப்ப திருப்தி இல்லைன்னா சந்தோஷம் கண்டிப்பா கிடைக்காது. All of us want only happiness. If we want happiness, we should be in peace. Only satisfied mind, peaceful mind, we get happiness. அப்போ இந்த திருப்தியான மனநிலை எப்படி கிடைக்கும்? ஆசையை நிறைவேற்றி கொண்டால் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாக்க, ஆசையை நிறைவேற்றி கொள்வதால் கிடைக்காது. Not by fulfilling, only by analyzing. ஆசையை ஆராய்ந்து சீரமைத்து திருத்தி பணி கொண்டால் மட்டுமே இந்த திருப்தி என்பது கிடைக்கும். அப்போ எனக்கு இந்த ஆசைதான், எனக்கு வேற ஆசையே இல்லைன்னு சில பேர் சொல்லுவாங்க. இது வந்துருச்சுன்னா போதும்னா திருப்தியா இருக்கும், மனசு நிறைவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ஆசை நிறைவேற்றி கொண்டால் அது கிடைச்சிருச்சு அப்படின்னா வேல்யூ போயிரும். உடனே மனசு அடுத்ததுக்கு தாவும். ஜீவகாந்த சக்தி அலைதான் தாவிட்டே தான் இருக்கும். அப்போ ஆசையை பூர்த்தி செய்துக்கிறதுல வராது, ஆசையை சீரமைச்சு இது வேணும், கண்டிப்பா எனக்கு இது வேணவே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஆசையை நிறைவேற்றி கொள்ளும் போதுதான் அந்த திருப்தி அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். அதனால்தான் சங்கராச்சாரியார் சொன்னாரு, ஒரு நெருப்புல ஒரு பொருள் போடுறதுக்கு சமம் அப்படின்னாரு. நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு, நீங்க ஒரு பொருள் போடுறீங்க, என்ன ஆகும்? அந்த பொருளும் சேர்ந்துதான் எரியும். இன்னொரு பொருள் போடுங்க, இன்னும் பெருசாதான் எரியும். இப்படித்தான் ஆசை வளர்ந்துட்டே தான் இருக்கும். நீங்க பூர்த்தி செய்தால் கிடைச்ச உடனே வேல்யூ இருக்காது, மேல மேல அடுத்தது 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 அப்படிதான் மனசு தாவிட்டே இருக்கும், ஆசைப்பட்டுட்டே இருக்கும். இத வந்துட்டு ரமணர் எப்படி சொன்னாருன்னா, உங்க நிழலை பிடிப்பதற்கு சமம் அப்படின்னாரு. நீங்க போயிட்டு இருக்கீங்க, உங்க முன்னாடி நிழல் இருக்கு, பிடிக்க போனா அதுவும் போயிட்டே தானே இருக்கும்.
அப்ப என்ன சொன்னாரு? டர்ன் அரவுண்ட், திரும்புங்கள் உட்புறமாய் அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்னது நிஜமான நிழல் பிடிக்கிறதுக்கு இல்ல, திரும்புங்கள் உட்புறமாய், உள் கடந்து செல், அங்குதான் ஆனந்தம் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. நத்திங் பட் மெடிடேஷன், தியானம் புரி அப்படின்னு சொன்னாரு. சரி, நம்ம உலகாயுதமாவே வருவோம். டர்ன் அரவுண்ட், திரும்பினாக்கா நிழல் தான் நம்மள தேடி வரும் இல்லையா? நம்ம சுவாமிஜி என்ன சொன்னார் தெரியுமா? செயின் லிங்க் இழுக்கிறதுக்கு சமம் அப்படின்னாரு. ஒரு செயின் லிங்க் இழுத்தீங்கன்னா அதோடைய கொக்கியோட வந்த இன்னொரு செயினும் வந்துட்டே தானே இருக்கும். இப்படித்தான் ஒரு ஆசை நிறைவேற்றி கொண்டால் அடுத்தது 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 என்று வந்து கொண்டே இருக்கும். ஆசையை பூர்த்தி செய்து கொள்வதில் நமக்கு சந்தோஷம் கிடைப்பதில்லை. என்ன, திருப்திங்கிறது இருக்காது. திருப்தி கிடைத்தால் மட்டுமே சந்தோஷமாக இருக்க முடியும். இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். மெட்ராஸ்ல வந்துட்டு ஒரு சமுத்திரத்துக்கு பௌர்ணமி அன்னைக்கு நான் காலையில நான் கூட போயிருந்தேன். குளிடா இதுல, இன்னைக்கு ரொம்ப நல்லது பௌர்ணமி அப்படிங்கிறாரு பெரியவர். ஐயோ, அலை நின்னவுன குளிக்கிறேன், எனக்கு பயமா இருக்கு. எப்ப அலை நிக்கிறது, எப்ப குளிக்கிறது? அது மாதிரிதான் இருக்கு. இந்த ஆசையை பூர்த்தி செய்து கொண்டால் எனக்கு வேற ஆசையே இருக்காது அப்படின்னு நினைக்கிறது, இது மாயை. மனசு, அறிவு, மயக்கம் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னாக்கா மனம் ஒரு ஜீவகாந்த சக்தி அலை, பாஞ்சிட்டேதான் இருக்கும். அடுத்தது அடுத்தது வேண்டும் வேண்டும். இதுக்குத்தான் பிரேக் போட சொன்னாரு சுவாமிஜி. அப்படி இருக்க ஆசையை எப்படி சீரமைச்சுக்கிறது, எப்படி திருப்தி அடைகிறது அப்படின்னு கேட்டா ரொம்ப சிம்பிள். சுவாமிஜி வந்துட்டு எல்லாமே ரொம்ப சிம்பிளா கொடுத்திருக்காரு. ஈஸி ஸ்டெப்ஸ், சின்ன சின்ன ஸ்டெப் தான் எல்லாமே. பெரிய ஸ்டெப்னா ஏறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? சின்ன சின்ன ஸ்டெப் படிப்படியா நம்மள அழைச்சிட்டு போறாரு. தியானம் பழக சொன்னாரு, அப்புறம் வந்துட்டு தற்சோதனை பண்ண சொன்னாரு. அதுல முதல் பாடமா எண்ணத்தை ஆராய சொன்னாரு. இப்ப அந்த எண்ணத்துல ஆசையான எண்ணத்தை ஆராய சொல்லியிருக்காரு. அப்போ மெடிடேட் டெய்லி, தினமும் தியானம் புரிய சொன்னாரு. 2 வேளையாச்சும் தியானம் பண்ண சொன்னாரு. தென் டியூரிங் என்ஜாய்மெண்ட் அப்சர்வ் பிரத்யாஹாரா, withdrawal of mind from senses. அனுபவத்தில் அளவு முறையை கடைபிடிக்க சொன்னாரு. அதுல அறிவு மயங்கி, புலன் இன்பத்திலேயே அறிவு மயங்கி செயல்பட்டு இருக்க கூடாது. அன்னமய கோஷம் மனோமய கோஷத்துல இருக்க கூடாது. இந்த ஆசையை நீங்க ஆராய்ந்து சீரமைத்து கொண்டால் அப்போ அளவு முறை கைப்பற்ற முடியும். சோ டியூரிங் என்ஜாய்மெண்ட் அப்சர்வ் பிரத்யாஹாரா, அப்பவும் திருப்தி கிடைக்கும். சோ நீங்களே ஒரு 4 கேள்வி கேட்டுக்கோங்க உங்களை. How happy I feel, how long happiness lasts, எவ்வளவு நேரம் நீடிக்கிறது, how long, how much I struggle to get this much happiness, எவ்வளவு காலம் எவ்வளவு போராடினேன், when does it change, எப்பொழுது மாறும். ஒன்னொன்னா பாத்துட்டு வரலாம். ஸ்வீட் ஆனந்தா, ஒரு ஸ்வீட் சாப்பிடுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட். அந்த இன்பம் எவ்வளவு நேரம் நீடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நாக்குல அந்த இனிப்பு சுவை இருக்கிற வரையும் தான் அந்த இன்பம் நீடிக்கும் இல்லையா? அதுக்கப்புறமா அந்த இன்பம் கிடைக்காது, நிலைத்து இருக்காது, நீடித்ததாக இருக்காது. இந்த சந்தர்ப்பத்திலேயே இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். என்ன, நம்மளுடைய நிஜமான ஸ்வரூபம் ஆனந்தம் தான், உள்ளுக்குள்ளேயே இருக்கு. அத நம்ம வெளியில தேடிட்டு இருக்கோம். இத வந்துட்டு ஒரு சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். உதாரணத்துக்கு, இந்த ஜீவகாந்த சக்தி தன்மாற்றம் அடைந்துதான் நாம் பார்ப்பது, கேட்பது, நுகர்வது, தொடு உணர்வு எல்லாமே 5 தன்மாத்திரைகள் இல்லையா? பயோமேக்னட்டிசம் being converted so that we see, we taste, we smell, we hear and we feel அப்படிங்கும் போது, உதாரணத்துக்கு இந்த நாக்கு இனிப்பின் சுவையை தன்மாற்றம் அடைவதில் ஒரு 5 யூனிட் அளவுக்கு அனுமதிக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரு ஸ்வீட்ல 5 யூனிட் இனிப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம், உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் சாப்பிடுறீங்க, 5 யூனிட் வரையும் நாக்குல ரைஸ் ஆயாச்சு. உங்களுக்கு பிடிச்சது தானே? 2வது கொடுக்குறேன், 2வது சாப்பிடுவீங்க.
ஆனா அப்பவே ரெண்டாவது சாப்பிடும் போதே போதும் அப்படிங்கிற மாதிரி மனசு சொல்லும். என்ன உங்களுக்கு பிடிச்சது 5 யூனிட் வரையும் கன்வெர்ட் ஆகும், தன்மாற்றம் அடையும், சாப்பிட்டிருக்கீங்க, இன்பம் கிடைத்திருக்கு. அப்ப அறிவு மயங்கி இன்னொன்னு கொடுத்தா ஏத்துக்குது. 3வது 4வது அப்பா வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறீங்க. அதே மனசு தானே, அதே நாக்கு தானே, அதே ஸ்வீட்டு தானே, ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? 1 சாப்பிட்டா ஒரு இன்பம்னா 2 சாப்பிட்டா டபுள் இன்பம் தானே கிடைக்கணும், ஏன் வேண்டான்னு சொல்லுது? அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? ஜீவகாந்த தன்மாற்றம் தான் நாம் இன்பம் துன்பம் அப்படிங்கிற உணர்வை கொடுக்குது. இந்த இன்பம் துன்பம் வெளிப்பொருள்களிலிருந்து வருவதில்லை. அப்போ இன்பம் துன்பம் இந்த ஜீவகாந்த சக்திய நம்ம எவ்வளவு செலவு பண்றோம் அப்படிங்கறதுலதான். இந்த ஜீவகாந்த சக்தி மிகுதி மாத்திரம் செலவழிக்கிறோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள வரவு அப்படியே இருக்கு அப்படிங்கும் போது அது இன்பத்தை கொடுக்குது. அளவு முறை மாறி மீறி செய்யும் போது அது துன்பத்தை கொடுக்குது. ஏன்னா இதுக்கப்புறமா பயோமேக்னட்டிசம் கன்வெர்ட் ஆகாது அப்படின்னு பாடி ஸ்ட்ரைட் பண்ணுது, அதுதான் துன்பத்தை கொடுக்குது இல்லையா? அப்போ இன்பம் துன்பம் வெளிப்பொருட்களில் இருந்து வருவதில்லை. இந்த ஜீவாத்மா அனுபவிக்கும் தன்மை தான் அது. இந்த ஜீவகாந்த சக்தியின் செலவை பொறுத்துத்தான் இன்பமும் துன்பமும். இத வந்துட்டு இன்னொரு உதாரணம் மூலமா இன்னும் கொஞ்சம் கூட புரியுற மாதிரி சொல்ல முடியும். சரி, இந்த நாக்கு ஒரு 5 யூனிட்ஸ் வரையும் இனிப்பு சுவையை தன்மாற்றம் அடைய செய்யும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு ஸ்வீட் சாப்பிட்டாச்சு, 5 யூனிட் வரையும் நாக்குல அந்த ஸ்வீட்னஸ், அந்த டேஸ்ட் பட்ஸ் ரைஸ் ஆகிருக்கு. இப்போ காஃபில 3 யூனிட் சுகர் தான் போட்டிருக்கு. அப்ப காஃபி கொடுத்த உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன கசப்பா இருக்கு, சர்க்கரையே போடலையா அப்படின்னு தான் கேப்பீங்க. ஏன்னா 5 யூனிட் அளவு நாக்கு உயர்ந்திருக்கு, இனிப்பின் சுவை உயர்ந்து இருக்கு. காஃபில 3 யூனிட் தான் இருக்கு. So you are overstanding. That is why you cannot understand the sweetness in the coffee. அப்ப அந்த நாக்கின் சுவை கீழே இறங்கி வந்து 3 யூனிட்டுக்கும் கீழே வரும்போது காஃபில சர்க்கரை இருக்கு, அப்பதான் நீங்க ஒத்துப்பீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடும் போது காஃபி வந்துட்டு எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கும் இல்லையா? தென் என்ன ஆறுதீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் பொறுத்தவண்ண 5 யூனிட் வரையும் ரைஸ் ஆன ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா 4, 3, 2 வரும்போது 3 யூனிட் சுகர் இந்த ஸ்வீட்னஸ் நாக்குக்கு தெரிய வருது. So if you want to understand, better stand under, then you can understand. அவ்வளவுதான். ஜீவகாந்த தன்மாற்றத்தின் விளைவுதான் இன்பமும் துன்பமும். அப்போ எவ்வளவு செலவழிக்கிறோம் அப்படிங்கறதுலதான் இன்பமும் துன்பமும். If you spend your biomagnetism within the limit, the same thing will give you pleasure. If you cross the limit, the same thing will give you the pain. அதுதான் காரணம். அதனாலதான் இந்த ஸ்வீட் ஆனந்தா எவ்வளவு நாக்குல இருக்கிற வரையும் தான் இன்பத்தை கொடுக்கிறது, நீடித்ததாக இருப்பதில்லை. சரி, அடுத்தது க்ளோத் ஆனந்தா. ஒரு புது ட்ரெஸ் எவ்வளவு நாள் நீங்க இன்பமா ஃபீல் பண்ண முடியும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இது புதுசு அப்படின்னு சொல்லிட்டு. few days அவ்வளவுதான். ஒரு 4-5 முறை போடும் போது அதுக்கப்புறமா இத முதல் வாட்டி பாக்குறவங்க புதுசா அப்படின்னு கேட்டாக்கடா இல்ல பழசு அப்படிம்பீங்க. 4 வாட்டி தான் போட்டிருக்கீங்க, ஆனாலும் மனம் விலை கொடுக்கல அதுக்கு, பழசு அப்படின்றது. சோ 100% சந்தோஷம் 5வது முறை போடும்போது கிடைப்பதில்லை. சோ க்ளோத் ஆனந்தா ஒன்லி ஃபார் ஃபியூ டேஸ். சரி, காஸ்ட்லி ஐட்டம் வாங்கிட்டு வரீங்க வீட்டுக்கு, டிவியே எடுத்துக்கலாம், வாங்கிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு கேட்டா few weeks அவ்வளவுதான். அது வரையும் அது சுத்தமா வச்சுக்கிறதுல எல்லாருமே குடும்பத்துல எல்லாருமே கோஆபரேட் பண்ணுவோம், தொடச்சு வைக்கிறது. அதுக்கப்புறமா அது வேல்யூ போயிரும், அது சகஜமாயிரும். அப்ப திடீர்னு ஒரு நாள் என்ன இவ்வளவு தூசு இருக்கு டிவில அப்படின்னு கேட்டாக்கா, ஏன் நான் மட்டும் தான் பாக்குறேன்னா நீங்க பாக்குறது இல்லையா, நீங்க துடைக்கிறது.
சந்தோஷம் வேணும்ட்டு ஒரு டிவிய வாங்கிட்டு வந்துட்டு கடைசியில சண்டையில போய் முடியுது, குடும்பத்துல அமைதி குலையுது. இந்த ஆசை வேண்டுமா? அப்போ இந்த ஆசையை பூர்த்தி செய்துக்கணும்னா நான் என்னெல்லாம் பண்ணணும், முதல்லயே நீங்க தீர்மானத்துக்கு வரணும். இது டிவி வாங்கினா சுத்தம் பண்ணணும், சரி நான் இந்த வாரம் பண்றேன், நீ இந்த வாரம் பண்ணு, டைம் டேபிள் போட்டுக்கோங்க. டிவி வாங்க கூடாதுன்னு சொல்லல, அது சுத்தமாவும் வச்சுக்கணும். சுத்தமா வச்சாதான் வீட்டுல வந்துட்டு பாசிட்டிவ் எனர்ஜி, இல்லைன்னா நெகட்டிவ் எனர்ஜி தான். அந்த ஒரு ரீசனுக்காகவும் சுத்தமா வச்சுக்கணும் ஒரு பொருளை வாங்கினாக்க. சரி, அடுத்தது இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லி ஐட்டம் போவோம். கார். முதல்ல எல்லாம் ஜென்ஸ் தான் கார் கார்னா உயிரை விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ லேடிஸும் கார் அப்படின்னா ஒரே கிரேஸ் அவங்களுக்கு. சரி, கார் வாங்கின சந்தோஷம் எவ்வளவு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் இல்லையா? அது குறைஞ்சது 5 லட்சமாச்சும் போட்டு வாங்குறது. அப்போ எவ்வளவு விலை மதிப்பு உள்ளது அது. அப்ப எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கணும். ஆனாலுமே அந்த சந்தோஷம் கூட ஒரு 6 மாசம் இருக்கும், அவ்வளவுதான். 6 மாசம் கழிச்சு நீங்க கார்ல போயிட்டு இருக்கீங்க, சிக்னல்ல வண்டி நிக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கண்ணு பக்கத்துல என்ன கார் நிக்குது அப்படின்னு தான் பாக்கும். இதை எல்லாருமே கிளாஸ்ல சொல்லும்போது எல்லாருமே ஒத்துட்டு இருக்காங்க. சோ பக்கத்துல சப்போஸ் ஒரு ஹை எண்ட் மாடல் இருந்தது அப்படின்னா இந்த கார் வாங்கணும் அடுத்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த காருடைய மதிப்பு, இது கொடுத்த சந்தோஷம் புசுன்னு போயிருச்சுன்னு தானே அர்த்தம். எவ்வளவு சந்தோஷப்படணும். ஆனாலுமே அடுத்த முறை அந்த கார் வாங்கணும்னு அங்கேயே ஆசைக்கு விதை போட்டாச்சு. அப்போ 100% ஆசை கிடைப்பதில்லை. சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் என்னங்க பெரிய சமாச்சாரம், இஎம்ஐ கட்டினா எல்லாமே வாங்கிடலாம், வீடு சொல்லுங்க. அதுலயும் சில பேர் டைலாக் வேற அடிப்பாங்க, எலி வலையானாலும் தனி வலை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ வீடு கட்டணும். வீடு இங்க சிட்டிக்குள்ளேயே இருந்து புறா குண்டு மாதிரி ஆயிருச்சு. கொஞ்சம் தொலைவுல போனாலும் பரவாயில்ல, அங்க வீடு கட்டிக்கலாம், கொஞ்சம் பெருசா கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சந்தோஷம் எவ்வளவு நாள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? few years, அவ்வளவுதான். 2 to 3 years இருக்கும். அதுக்கப்புறமா என்னால முடியல, வயசாயிருச்சு, வீடு தொடச்சு பெருக்கி அப்பா இடுப்பெல்லாம் வலிக்குது, என்னால முடியல, ஸ்ட்ரைக்கு. அப்படி வேணும்னா நீங்க பண்ணுங்க. அடுத்தது ஆச்சா, குடும்பத்துல அமைதி போச்சா? சோ வீடு கட்டாதன்னு சொல்லல, வீடு கட்டினா எப்படி கட்டணும், எங்க கட்டணும், எப்படி பராமரிக்கணும், அதையும் நம்ம டிசைட் பண்ணி ஆகணும். அணுகுமுறையும் சரியாக இருக்க வேண்டும். ஈவன் வி ஒர்க் ஹார்ட் ஃபார் அதர்ஸ். உடல் உழைப்பினாலையும் பிறருக்கு உதவி செய்யும் போது ஒரு இன்பம் கிடைக்குது. Even in spending money for others also we get happiness. உதாரணத்துக்கு உங்க ஃப்ரெண்ட் பர்த்டே பார்ட்டிக்கு அழைக்கிறாங்களோ, இல்லைன்னா கிரக பிரவேசத்துக்கு இன்வைட் பண்றாங்களோ, அப்ப நீங்க உங்க ஃப்ரெண்ட் இல்லையா, பெஸ்ட் ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட், நல்ல கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும், யூஸ் ஆற மாதிரி வாங்கி கொடுக்கணும், இல்லாததா வாங்கி, என்னன்னு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்ல தெரியும் உங்களுக்கு அப்படின்னு பிளான் பண்றீங்க இல்லையா? அப்போ you get happiness. Even in spending money for others also we get happiness. Even in spoiling health also someone get happiness. குடிக்காரங்களை போய் கேட்டு பாருங்க, ஆஹா என்ன ஆனந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. So all the pleasures are fleeting pleasures, but our soul wants everlasting happiness. என்ன வேணுமா கொடுங்களேன். என்ன வேணுமா? நிலையான நிலைத்த ஆனந்தம், பேரானந்தம், பிரம்மானந்தம், சச்சிதானந்தம். இதுதான் ஆத்மாவுக்கு வேண்டும், நம்ம ஜீவாத்மாவுக்கு. பிகாஸ் அவர் நேச்சர் இஸ் பிளிஸ் ஒன்லி. நிஜமான ஸ்வரூபம் ஆனந்தம் தான். அந்த ஆனந்தம் உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கு. அது எதை கொடுக்கும்? மெடிடேஷன் alone gives natural happiness, induces natural happiness, because bliss is our nature. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த சந்தோஷத்தை வெளியில தான் தேடிட்டு இருக்கோம். இத தின்னா சந்தோஷம், இந்த பொருளை வாங்கினா சந்தோஷம், வீடு கட்டினா சந்தோஷம், கல்யாணம் பண்ணா சந்தோஷம், இப்படி வெளியிலேயே தான் பொருளை சந்தோஷத்தை தேடிட்டு இருக்கோம். அப்போ வெளியில தேடக்கூடாதுன்னு சொல்லவே இல்ல. சுவாமிஜி என்ன சொல்லியிருக்காரு? மண்ணின் மேல் பெண் துணையால் பொன் கொண்டே வாழ்கின்றோம்,
மாற்றுவதேன் மூவாசை மதி கொண்டே பயன் கொள்வோம். இத பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, உள்ளுக்குள்ளேயும் தேடுங்க. என்ன நிஜமான சந்தோஷம் நம்ம உள்ளுக்குள்ளதான் இருக்கு. சோ உள்ளுக்குள்ளேயும் தேடுங்கள் கடவுள். அப்போ உள்கடந்து சென்றால் அந்த நிலைத்த இன்பம் பேரானந்தத்தை அடையலாம். அதனாலதான் ரமணரும் சொன்னாரு, டர்ன் அரவுண்ட், திரும்புங்கள் உட்புறமாய். அருணாச்சலரும் சொன்னாரு, திரும்புங்கள் உட்புறமாய். எல்லா மகான்களும் இதத்தான் சொல்லியிருக்காங்க. சோ மெடிடேஷன் அலோன் induces natural happiness. இவ்வளவு கேட்ட பிற்பாடு, ஏன்னா இப்போ அகத்தாய்வு பயிற்சி 1, 2க்கு வரும்போது நிறைய விஷயங்கள் மன்றத்துல சொல்லி கொடுத்துடுறாங்க. அப்போ தியானமும் பண்ணிட்டு இருக்கோம், தற்சோதனையும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்மளுக்கு தியானத்தோடைய மதிப்பு தெரிஞ்சாச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ குழந்தைகிட்ட ஒரு கையில சாக்லேட்டும் ஒரு கையில கோல்டு காயினும் கொடுத்தா எதை எடுத்துக்கும்? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? கண்டிப்பா சாக்லேட்டை தான் எடுத்துக்கும். ஆமா, கண்டிப்பா சாக்லேட்டை தான் எடுத்துக்கும். என்ன, அதுக்கு தெரியாது இந்த கோல்டு காயின் எடுத்தா இதை வித்தா இன்னும் நிறைய சாக்லேட் வாங்கலாம், பொம்மை கூட வாங்கலாம்னு தெரியாது. அதனால சாக்லேட் இம்மிடியட் பிளஷர் அதுதான் எடுத்துக்கும். உங்களுக்கு கொடுத்தா அப்படின்னு நான் நிறுத்திடுவேன். கிளாஸ் எடுக்கும் போது எல்லாரும் நாங்க சாக்லேட் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பெரியவங்க, உங்களுக்கு சாக்லேட் கொடுக்க மாட்டேன். அதனால்தான் நான் நிறுத்திட்டேன் என்னன்னு சொல்லாம. அப்போ ஒரு கையில புலனின்பம் டிவியே வச்சுப்போம், டிவி, இந்த கையில தியானம், எதை எடுத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, இந்த கிளாஸ்க்கு வந்ததுனால மத்தவங்க என்ன தப்பா நினைச்சிருவாங்களோன்னு சில பேர், எல்லாருமே சொல்ல வரல, சில பேர் தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நிறைய பேர் டிவின்னு சொல்லுவாங்க. என்ன, இவ்வளவு நாள் சொன்ன விஷயம் உள்ளுக்குள்ள போவே இல்லை அவங்களுக்கு. அதனால அவங்க திருப்பியும் டிவி தான் சொல்லுவாங்க. டிவி பார்க்க கூடாதுன்னு சொல்லல, கொஞ்சமா பாருங்க. டிவிலயும் நல்ல ப்ரோக்ராம்ஸ் வருது, பக்தி சேனல்ஸ் இருக்கு, நல்ல ஆசியங்கள் வருது, அதெல்லாம் பார்க்கலாம். உலக நடப்புகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல தப்பே இல்ல, தெரிஞ்சுக்கணும். ஆனா அளவு முறை கைப்பற்றணும். அப்சர்வ் பிரத்யாகாரா, டியூரிங் என்ஜாய்மெண்ட் அப்சர்வ் பிரத்யாகாரா, அளவு முறையோடு அனுபவிக்கணும். உதாரணத்துக்கு அந்த டிவி பாத்துட்டு இருக்கீங்க, ரொம்ப நேரம் ஆயிருச்சு அப்படின்னா ஜீவகாந்த சக்தி தன்மாற்றம் அடையாது, ஸ்ட்ரைக் பண்ணும். அவ்வளவுதான், செலவழிஞ்சாச்சு, இந்த யூனிட்டுக்கு மேல என்னால முடியாதுன்னு ஸ்ட்ரைக் பண்ணும். அதனாலதான் அவங்களுக்கு காது கேட்கறது கிடையாது. இப்பதான் வந்து உக்காந்துட்டு இருக்காங்க, அவங்க விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்கன்னா உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னு கேக்குறோம். ஏன்? காது செவிடா இல்ல. இனிமேல ஜீவகாந்த சக்தி தன்மாற்றம் அடைந்து கேட்க முடியாது, கண்ல இருந்து ஒழுங்கா பார்க்க முடியாது, மங்களா தெரியும். இத மூளை மூலமா தன்மாற்றம் அடைந்து யோசிச்சு எல்லாத்தையும் அறிஞ்சுக்கிறது இல்லையா, இந்த புலன் இன்பத்தை அது சரியா பண்ணாது, ஸ்ட்ரைக் பண்ணுது, பாடி ஸ்ட்ரைக். We don't recognize our own body's language. Then how can we recognize God's guidance, God's help, God's is protecting அப்படின்னு எப்படி தெரிய வரும் இல்லையா? அப்போ நம்ம இறைவன் சொல்கிறான், அதை கேட்க வேண்டும், அவன் உதவி புரிந்து கொண்டிருக்கிறான், கைடு பண்ணிட்டு இருக்கான், அதை தெரிஞ்சுக்கணும்னா அமைதியா இருந்தால்தான் தெரிஞ்சுக்க முடியும். மனசு அமைதியா இருக்கணும். அப்ப மனசு அமைதியா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மேல மேல ஆசை ஆசை ஆசைன்னு ஆசை வளர்த்துக்க கூடாது. ஆசையே படக்கூடாதுன்னு சொல்லல, ஆசைய நிறைய வளர்த்துக்காதீங்க. சோ இத பத்தியும் கடைசியில பேசுறேன் நானு. ஓகே, see what you have, one cannot have everything இல்லையா? God grants us what we deserve, not what we desire. Remember this, God grants us what we deserve. Then be ready to help others. This would give you immense satisfaction. Needs are met naturally. தேவைகள் அது தன்னால நடக்கும். நீட்ஸ் ஆர் மேட் நேச்சுரலி. இப்ப குழந்தை பிறந்தது அப்படின்ன உடனே பிறந்த குழந்தைக்கு காஃபி, டீ, போன்விட்டா, ஹார்லிக்ஸ்னு குடிப்பீங்களா? இல்ல. தாய் கிட்ட பால் ரெடியா இருக்கு. புழு வரத்துக்கு முன்னாடி தாவரம் வந்தது. இறைவன் தாவரத்தை படைத்தான், உருவாக்கினான். ஏன்? அந்த புழுவுக்கு ஆகாரம் தாவரம் தானே. சோ நீட்ஸ் ஆர் மெட் நேச்சுரலி. இப்படி சொல்லும் போது அப்ப தாவரத்துக்கு அப்படின்னு கேட்டான் ஒரு பையன்.
தாவரத்திலேயே இன்பில்டா அந்த அறிவு குளோரோபில் அப்படிங்கிற ஐட்டம் இருக்கு. சோ அதுவே சூரிய ஒளியிலேந்து தன்னுடைய உணவை தானே தயாரித்துக் கொள்கிறது. So needs are met naturally. Wants are met possibly if you put effort. அதுக்காக நாம் முயற்சி செய்தால் it is possible. நம்மளுடைய தேவைகள் கிடைக்கும். Desire creates problem. Greed leads to disaster. அப்போ இந்த ஆசை பேராசை என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு கேள்வி, அடுத்த கேள்வி வரும். இந்த பேராசை அப்படிங்கிறது எப்படி அடையாளம் கண்டுக்கிறது அப்படின்னா, அந்த ஆசையை பூர்த்தி செய்யும் போது துன்பம் கொடுத்தால் அது பேராசை. முன்னமே சொன்னேன், தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தந்தால் அது பேராசைதான். அது ஒழுக்கம் சார்ந்தது அல்ல. அந்த எண்ணம் ஒழுக்கம் சார்ந்தது அல்ல. அப்போ அந்த ஆசையான எண்ணத்தை முளையிலேயே கிள்ளி எறிந்து விட வேண்டும். அப்போ ஆசையே இல்லாம இருக்க முடியாது. இப்ப நல்ல விஷயம் கத்துக்கணும்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு வாட்டியும் நீங்க ஜூம்ல வந்து உட்காடுறீங்க, நல்ல சத்து விஷயங்களை கேக்குறீங்க, ஆசையா தானே வந்து உட்காடுறீங்க. சோ இது நல்ல ஆசைதான், வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். So this is a real happiness. This is a art of living, how to live well, happily, harmoniously, peacefully. அப்போ இந்த ஆசை நல்ல ஆசை, இத பூர்த்தி செய்துக்கலாம். அடுத்தது, இந்த ஆசை அப்படிங்கும் போது இதை எதுக்கு சீரமைச்சுக்கணும் அப்படின்னாக்க, முறையான ஆசை படணும். அப்ப முறையான ஆசை இது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு இந்த ஆசையை ஆராய்ந்தால்தான் இது முறையான ஆசை அப்படின்னு தெரியும். தீய ஆசை எது, நல்ல ஆசை எது அப்படின்னு தெரியும். அப்போ முறையான ஆசைகளை பட வேண்டும். தீய ஒழுங்கற்ற ஆசைகளால் கஷ்டப்படக்கூடாது. ஆகவே ஆசைகளை சீரமைத்துக் கொள்ள வேண்டும், திருத்திக் கொள்ள வேண்டும். அப்பதான் தியானமும் சித்தியாகும். எண்ணங்கள் குறுக்கிடாத அளவுக்கு சித்தியாகும். இல்லைன்னா அந்த எண்ணமே, அந்த ஆசையான எண்ணமே தியானத்துக்கு ஒரு தடையா போயிரும். உதாரணத்துக்கு இப்போ 100 ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கனமா இருக்கும், தலை பாரமா இருக்கும் நம்மளுக்கு. அப்போ அந்த 100 ஆசைய நீங்க குறைச்சுக்கோங்க. லிமிட் யுவர் வாண்ட்ஸ். 100ங்கிறத 10ஆ சுருக்கிக்கோங்க. பிரியாரிட்டைஸ். அந்த 10லயும் எது முதல்ல நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தீர்மானம் பண்ணணும், திட்டமிடணும். Then evaluate, act to get what you want and in time, because our lifespan is very limited. So இந்த மாதிரி 100 ஆசைகளை மனசுல போட்டு வச்சிருந்தா மன கலக்கம் தான், மன நிம்மதி தான் கெடும். அதனால உடலும் பல நோய்க்கு உட்படும். அப்போ இந்த ஆசைய குறைச்சுக்கணும். லிமிட் யுவர் வாண்ட்ஸ், prioritize, evaluate, act to get what you want in time. இந்த 100 10ஆ சுருக்கி இருக்கீங்க. 100ஆ இருக்கும்போது 7 ஆசைதான் பூர்த்தி செய்திருக்கீங்க, நிறைவேற்றி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப எவ்வளவு பெர்சன்டேஜ்? 7%. ஆனா அதே சமயம் 10ஆ சுருக்கி அதுல 7 பூர்த்தி செய்தா 70%. அப்ப மனசு என்ன சொல்லும்? முதல்ல 7%, இப்போ 70% ஆசை பூர்த்தி செய்திருக்கேன் அப்படின்னு சொன்னா மனசுக்கு உற்சாகமும் இருக்கும், இன்பமும் கிடைக்கும். அந்த இன்பம் கொடுத்த உற்சாகமே இன்னும் 30 தானே, அடுத்தது அது முறையா அது எப்படி திட்டமிட்டு நிறைவேற்றி நான் பலன் அடைய வேண்டும் அப்படிங்கிற அறிவுல ஒரு விழிப்பு நிலை வந்து அதையும் நம்ம பூர்த்தி செய்துப்போம் கண்டிப்பாக. அதனாலதான் சுவாமிஜி வந்து ஆசையை குறைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாரு. ஆசையை குறைத்து கொண்டு அதை சீரமைத்து கொண்டு அதை செயல்படுத்துங்கள், திட்டமிட்டு செயல்படுத்துங்கள் அப்படின்னு சொன்னாரு சுவாமிஜி. இந்த ஆசைய நீங்க சீரமைச்சுக்கலன்னு அதுதான் தீய குணங்களா மாறுது. அதே இந்த ஆசைய சீரமைத்து ஆராய்ந்து சீரமைத்து திருத்தி பணி கொண்டால் இந்த ஆசை இயல்பறிந்து
அதை நலமே விளைவிக்கத்தக்க வகையில் பண்படுத்தி ஒழுங்குபடுத்தி கொண்டால், சீரமைத்து கொண்டால், பண்படுத்தி கொண்டால் அதுதான் ஞானமாக மலரும். அப்போ ஞானம் வந்தாச்சு அப்படின்னு சொன்னாக்க, ஒரு ஆசையை பூர்த்தி செய்துக்கல அப்படின்னு சொன்னாலும் மனசு சோர்ந்து போகாது. பரவாயில்ல அப்படின்னு அதை ஏத்துக்க கூடிய தன்மையும் கிடைக்கும் நம்மளுக்கு. அது மட்டும் இல்ல, தியானமும் சித்தியாகும். எண்ணங்கள் குறுக்கிடாது, கண்டிப்பாக குறுக்கிடாது. அதனால ஆசை எது பேராசை எதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுல கடும் பற்று எப்படிப்பட்டது அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆசைய நம்ம எப்படி ஆராய்ந்து சீரமைத்து திருத்தி பண்ணிக்கொள்வது அப்படின்னு கேட்டாக்க, சுவாமிஜி வந்துட்டு அதுக்கும் ஒரு வழிவகுத்து கொடுத்திருக்காரு, டெக்னிக் கொடுத்திருக்காரு. தியானம் முடிஞ்ச பிற்பாடு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படின்னா, ஒரு நோட் புக்கும் பெண்ணுமா உக்காந்துருங்க, தியானம் பண்ணுங்க. முதல்ல நீங்க இப்ப இன்னும் தியானம் பழகிற ஸ்டேஜ் அப்படிங்கும் போது அந்த ஆசையான எண்ணங்கள் பிரதிபலிக்கும் கண்டிப்பாக. அதெல்லாம் அந்த ஆசை பின்னாடியே போயிடாதீங்க, ஆனா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச உடனே பேப்பர்ல போடுங்க. அத்தனை ஆசை என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் போடுங்க. ஒவ்வொரு ஆசையா எடுத்து ஆராயணும். இது அவசியமா, தேவையா, நிறைவேற்ற வசதி வாய்ப்பு இருக்கா, அப்படி நிறைவேற்றினால் விளைவு வந்துட்டு நன்மையா தீமையா, இத்தனையும் நீங்க ஆராயணும். அதுவும் எப்படி, அறிவின் விழிப்பு நிலையில் பண்ணும்போது ஆமாம் தேவைதான் அப்படின்னு வந்ததுன்னா, நிறைவேற்றிக்க வசதி வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொன்னா, விளைவு நன்மை அப்படின்னு சொன்னா, நிச்சயமா தாராளமா அந்த ஆசையை நீங்க பூர்த்தி செய்து கொள்றதுல தப்பே கிடையாது, நிறைவேற்றி கொள்ளலாம். இந்த ஆசை தேவைதான், ஆனா வசதி இல்ல அப்படின்னு சொன்னாலும் நிப்பிந்த பட் இட் செல்ஃப், மழையிலேயே கிள்ளி எரிஞ்சிருங்க. சரி, தேவையும் இருக்கு, வசதி வாய்ப்பும் இருக்கு, ஆனா பின்விளைவு தீமை அப்படின்னு சொன்னாலும் நிப்பிந்த பட் இட் செல்ஃப். அப்போ தேவையும் ஆற்றலும் சூழ்நிலையும் விளைவாக காணும் நலனும் ஒத்திருந்தால் அதனை அடைய முறையான முயற்சி, எப்படி முறையான முயற்சியை உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்போ ஆசை எழும்போதே அறிவுல விழிப்பு நிலையோட இருந்துதான் ஆராய்ந்து சீரமைத்து திருத்தி பண்ணிக்கொள்ள வேண்டும். அளவோடும் முறையோடும் அப்பொருளை பெறவும் தூய்க்கவும் முயல வேண்டும். அது மட்டும் இல்லாம இன்னென்ன நிலைமைகளால் இந்த பொருள் மீது ஆசை கொள்ளுதல் தவறு, இனிமே இந்த ஆசைய நான் படமாட்டேன் அப்படின்னு உறுதியும் எடுத்துக்கணும். அப்படி இல்லாம இது எதுவுமே செய்யாம, நிறைவும் செய்யாம, மாற்றவும் செய்யாம இந்த ஆசைகளை அப்படியே மனசுல வச்சிட்டு இருந்தா தலைதான் பாரமா இருக்கும். அப்போ உடலில் நோய் உருவாகும், மன நிம்மதி கெடும். மன நிம்மதி கெட்டுது அப்படின்னு சொன்னா குடும்ப அமைதியும் கெடும், வாழ்க்கையில தோல்விதான் வரும். அதனாலதான் இந்த ஆசைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரு. என்ன, இந்த ஆசைதான் சீரமைச்சுக்கிட்டா ஞானமா மலரும். சீரமைச்சுக்கல அப்படின்னு சொன்னாக்க 6 தீய குணங்களுக்கு காரணம், மூல காரணம் இந்த ஆசைதான். சோ ஆசை எப்படிப்பட்ட ஆசையாக இருக்க வேண்டும், அதை ஆராய்ந்து திட்டமிடுதல் வேண்டும். திட்டமிடுதல் அப்படின்னு சொன்னாக்க சிம்பிளா சொல்லணும்னா, தேவையானது இவ்வளவு, இந்த காலத்துல முடிக்கணும், இவ்வாறு செய்து முடிக்கணும் அப்படின்னு திட்டமிடணும். சோ ஆசையை திட்டமிட்டு செயல்படுத்தணும், ஆக்ஷன். சரி, ஆசையை திட்டமிட்டு செயல்படுத்தி அணுகுமுறை சரியில்லைன்னு சொன்னாலும் பலன் இல்லை. அதனால அணுகுமுறையும் சரியான வழியில் இருக்க வேண்டும். அப்பதான் சாதிக்க முடியும். இந்த அனுபவத்தில் கிடைத்த இன்பத்தை துய்த்து சாதிக்க முடியும். வாழ்வில் வெற்றி கிட்டும், அமைதி கிட்டும், மன நிறைவு கிட்டும். அதனாலதான் சுவாமிஜி தியானம் முடிச்சுட்டு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்போ ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணும்போது அவரே நிறைய கேட்டிருக்காரு. இந்த ஆசை தேவையா, முதல்ல லிஸ்ட் போடுன்னு சொன்னாரு. இந்த ஆசை தேவையான்னு கேட்டாரு. ஆமாம் தேவைதான் அப்படின்னு சொன்னாக்க, நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் இருக்கா? உங்களுக்கே அனுபவம் இல்லாட்டியும் பக்கத்துல தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க சொல்லி இருப்பாங்க, பேப்பர்ல படிச்சிருக்கலாம், டிவியில பாத்துருக்கலாம். சோ அனுபவம் எல்லாருக்குமே இருக்கு. அடுத்தது, இந்த ஆசை இல்லாம இருக்க முடியாதா? அடுத்த கேள்வி கேளுங்க.
இல்ல எனக்கு இது வேணும் அப்படின்னு சொன்னா பின் விளைவு நன்மையா தீமையா அப்படிங்கறத யோசிங்க. தென் பிசிக்கலி, மென்டலி, பைனான்சியலி ஐ எம் ஏபிள் டு ஃபுல்ஃபில். அடுத்த கேள்வி கேளுங்க. எல்லாமே வந்தாலும் முடிவு, கன்க்ளூஷன் பார்ட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அப்பதான் தியானமும் சித்தியாகும். இவ்வளவும் இருந்துட்டு நீங்க முடிவு எடுக்கல அப்படின்னு சொன்னாக்க, சரியான முடிவு எடுக்கல அப்படின்னு சொன்னாக்க தியானம் சித்தி ஆகாது. உதாரணத்துக்கு ஒரு 2 வீலர் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க. வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க. வசதி வாய்ப்பு இருக்கா? இருக்குன்னு டிசைட் பண்ணிட்டீங்க. இது வாங்கினா எப்படி எல்லாம் அதை மெயின்டைன் பண்ணணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதுவும் தெரியும், எல்லாமே இருக்கு. ஆனாலும் எப்ப வாங்கணும்னு நீங்க டிசைட் பண்ணல, கன்க்ளூஷனுக்கு வரலன்னு வச்சுக்கோங்க. ஆனா அதுக்குள்ள மனவளக்கலை மன்றத்துக்கு தியானம் பழகிட்டீங்க, தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்பதான் அந்த வீதியில நீங்க கேட்ட மாடல் வண்டியே 100 போகும். உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனுடைய சவுண்டு, நீங்க கேட்ட வண்டியோட சவுண்டு உங்களுக்கு தெரியும். அப்போ கண்ணு மூடி உக்காந்தாலும் உள்ளுக்குள்ள இருந்த மனசு வெளியில தான், நானும் வண்டி வாங்கணும்னு நினைச்சேன், எப்ப வாங்குவேன்னு தெரியல, அதுக்கு இவ்வளவு பணம் வேணும், இந்த FD மெச்சூர் எப்பதான் ஆகுமோ, அது வேற பாக்கணும். இப்படி அது வாங்கக்கூடியதுக்கு வாங்குவதற்கு தேவையான எண்ணங்கள் தான் குறுக்கிடும். அப்ப தியானம் பண்றீங்களா? இல்ல தானே. என்ன தியானம்? வண்டி தியானம் தான். அப்போ தியானம் சித்தி ஆகாது. அதனாலதான் கன்க்ளூஷன் பார்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு சுவாமிஜி. அப்போ இந்த ஆசைகள் அப்படிங்கும் போது 2 விதமான ஆசைகள் சொல்லலாம், குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ். குவாலிட்டேட்டிவ் ஆசைகள், தரமான ஆசைகள் அப்படின்னு கேட்டாக்க, சர்வீஸ் செய்யறது, உடல் ஆரோக்கியம், அமைதியான மனம், நிறைவான மனம், காட் ரியலைசேஷன், செல்ஃப் ரியலைசேஷன், இதெல்லாம் தரமான நல்ல முறையான ஆசைகள். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இதுக்கு ஒத்துழைச்சா போதும், பெருசா மெனக்கடவே வேண்டாம். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் த லா ஆஃப் நேச்சர் அண்ட் லிவ் அக்கார்டிங் டு த டியூன் வித் த நேச்சர். அதுக்கான முயற்சி எடுங்க. ஆட்டோமேட்டிக்கலி யூ ஆர் கெட்டிங் தட், பிகாஸ் யூ டிசர்வ் தட். ஏன்னா அதுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கீங்க, இயற்கையோட இணைந்த வாழ்வு வாழறீங்க. ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் அச்சீவ். கவலையே பட வேண்டாம். இப்ப தலைவலின்னு வந்துருச்சுன்னா நீங்க கேட்டது ஆரோக்கியம், அது போற வரையும் அமைதியா இருக்காது. அது எப்படியாச்சும் போக்கிக்க நீங்க முயற்சி எடுப்பீங்க, அதுல வெற்றி கிடைக்கும். சோ ஆரோக்கியமா இருக்கிறது, மன நிறைவா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது, காட் ரியலைசேஷன், செல்ஃப் ரியலைசேஷன், சேவை புரிவது, தொண்டு செய்வது, இதெல்லாம் தரமான நல்ல ஒழுக்கமான முறையான ஆசைகள். இதுக்கு ஜஸ்ட் we have to put ceaseless effort, that's it. கவலைப்பட வேண்ட அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கலி you will achieve. இங்க நம்ம ஆராய்ந்து சீரமைக்கணும், திருத்தி பணி கொள்ளணும் அப்படின்னு சொன்னா குவான்டிடேட்டிவ் டிசையர்ஸ்க்கு தான், குவான்டிடேட்டிவ் ஆசைக்கு தான். அது என்ன அப்படின்னு கேட்டா, எஜுகேஷன் சொல்லலாம், ஹை பொசிஷன் சொல்லலாம், மேரேஜ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுஸ், இதெல்லாம் குவான்டிடேட்டிவ் சம்பந்தப்பட்டது. கண்டிப்பா இதுக்கு நம்ம ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணியே ஆகணும். படிக்கணும் அப்படின்னா எதுக்காக படிக்கணும்? அடுத்த கேள்வி போட்டுட்டே போனீங்கன்னா கடைசியில் என்ன நிக்கும்னா, ஹை பொசிஷன், நல்ல பணம் சம்பாதிக்கணும். அப்ப குவான்டிடேட்டிவ் தானே அது. அப்போ அதுக்கு உண்டான முயற்சியை எடுக்கணும். பண்ணவே கூடாதுன்னு சொல்லவே இல்லை, பணம் சம்பாதிக்க கூடாது, படிக்க கூடாதுன்னு சொல்லவே இல்லை. அதுக்கான ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். பிசிக்கலி, மென்டலி, பைனான்சியலி ஐ ஆம் ஃபிட் ஆர் நாட், அது அந்த முடிவையும் எடுக்கணும். இது அவசியமா? ஆமாம் அவசியம் அப்படின்னு சொன்னா அதுக்கு உண்டான முயற்சி. சரி, ஹை பொசிஷனுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொன்னாக்க சோசியல் லைஃப் 0 ஆயிரும், அதுக்கும் தயாரா இருக்கணும். அதனாலதான் முடிவு எடுக்க வேண்டும். நான் இந்த மாதிரி ஹை பொசிஷனுக்கு போயிட்டா குடும்ப நபரோட என்னால நேரம் ஒதுக்க முடியாது, அப்ப குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் முகம் சுணுங்குவாங்க அப்படின்னா அதுக்கு தயாரா இருக்கணும். தாராளமா அந்த ஆசையை நிறைவேற்றிக்கலாம். ஆனா அதுவும் குழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை அப்படின்னு சொன்னா அந்த ஆசையை தவிர்த்திடுங்க.
அடுத்தது மேரேஜ், கல்யாணம் பண்றீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு 8 லட்சம் 10 லட்சம் இருக்கு அப்படின்னா வெல் வித்தின் த லிமிட் நீங்க கல்யாணத்தை முடிங்க. 10 லட்சம் இருக்குன்னா 10 லட்சத்துக்கும் செலவு வைக்காதீங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா பண்ணாதீங்க. கை இருப்பு வச்சுக்கோங்க, 2-3 லட்சமாச்சும் கை இருப்புக்கு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல திடீர்னு ஏதோ ஒண்ணு செலவு வந்தா யூ ஹாவ் டு மீட் தட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆல்சோ. அதுக்கு கையில இருப்பு வேணும். சோ வெல் வித்தின் த லிமிட் யூ கேன் கண்டக்ட் அ மேரேஜ். அடுத்தது ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷனும் இதே மாதிரிதான். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, அது வச்சா நல்லா இருக்கும் இது வச்சா, யாரு சொன்னதுக்கும் செவி சாய்க்காதீர்கள். பிறர் மன தூண்டுதலுக்கு ஆளாகாதீர்கள். இந்த ஆசை பிறர் மன தூண்டுதலா உங்களுக்கு தேவையான ஆசையா நீங்க ஆராய்ந்து செயல்படுத்துங்கள், திட்டமிடுங்கள். அணுகுமுறை சரியாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு பெரிய வீடு வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்கர்ட்ஸ்ல தான் கட்டணும் அப்படின்னு சொன்னாக்க, அங்கேருந்து திருப்பியும் நீங்க வேலைக்கு உள்ளுக்குள்ளதான் வரணும், 2 வீலர்ல வரணும் அப்படின்னு சொன்னா கொஞ்ச நாள்ல எலும்பெல்லாம் முதுகெலும்பெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னா, இல்ல எனக்கு வலிக்காது, நான் மனவளக்கலை மன்றத்துல சேர்ந்திருக்கேன், நான் எக்ஸசைஸ் செய்யறேன், காயக்கல்பா செய்திருக்கேன், அதனால எனக்கு பிரச்சனை இல்லை, தாராளமா கட்டலாம். அடுத்தது அங்க போய் கட்டினா அந்த வீட்டை பராமரிக்கணும், இல்ல என்னால முடியும், அவ்வளவு பொருள் வசதியும் இருக்கு. சரி, வெளியில கட்டியிருக்கீங்க, அக்கம் பக்கத்துல கொஞ்சம் வீடுதான் இருக்கு, அவங்க கிட்ட கார் இல்ல, அப்ப அர்த்த ராத்திரியில உங்களை எழுப்பி இது மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா உதவி செய்யறதுக்கும் நீங்க ரெடியா இருக்கணும். இந்த மாதிரி யாராச்சும் கேட்டா நான் உதவி செய்ய போறேன், செய்யணும் அப்படின்னு நீங்க முடிவு முதல்லயே எடுத்துட்டீங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் யாராச்சும் வந்து கேட்டாலும் நீங்க திக்குமுக்காட மாட்டீங்க, என்ன பண்றதுன்னு கை பிசைய மாட்டீங்க, கண்டிப்பா உதவி செய்வீங்க. சோ இது அத்தனையும் தீர்மானம் செய்துட்டு தாராளமா கட்டலாம். அடுத்தது சின்ன வீட்டுல இருந்தாச்சு, உறவுக்காரங்களே வரல அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட் ரூம் அப்படின்னு ஒரு கெஸ்ட் ரூம் வச்சு நீங்க கட்டிருக்கீங்க அப்படின்னா கெஸ்ட் வருவாங்க. நீங்க தான் உங்க எண்ணத்தால அந்த கெஸ்ட் எல்லாம் வரவழைச்சீங்க, அவங்களா வரல. ஏன் இத்தனை நாள் வரல? இப்பதான் உங்களுடைய எண்ணம் செயலுக்கு வந்திருக்கு, கெஸ்ட் வரணும் அப்படின்னு. அப்ப கெஸ்ட் வந்தா இன்முகமா இருந்து அவங்களை விருந்தோம்பல் செய்யுங்க. அப்ப தாராளமா கெஸ்ட் ரூம் கட்டலாம். ஆனா எண்ணம் மட்டும் எண்ணிட்டு கெஸ்ட் வந்தவன வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்பமா நாமளும் இருக்கணும், மத்தவங்களுக்கும் இன்பத்தை தான் கொடுக்கணும். மத்தவங்க கிட்ட நம்ம இன்பம் தானே எதிர்பார்க்கணும், அப்ப நம்மளும் இன்பத்தை தானே கொடுக்கணும். சோ இந்த குவான்டிடேட்டிவ் டிசையர்ஸ்க்கு நம்ம எஃபர்ட் போட்டே ஆகணும். அப்போ இந்த ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணி தீர்மானத்துக்கும் வரணும். இப்ப இந்த ஸ்கூட்டரை திருப்பி எடுத்துக்கிறேன் உதாரணத்துக்கு. தீர்மானம் பண்ணிட்டீங்க, நான் இப்ப வந்துட்டு நவம்பர், நான் வந்துட்டு மார்ச்ல வாங்க போறேன், எப்படியும் இப்ப வாங்கினாலும் இந்த கோவிட்னால போக முடியறது இல்ல, அதனால நான் மார்ச்ல வாங்குறேன். இப்ப தியானம் உட்காருங்க, எத்தனை போனாலும் உங்களுக்கு காதுல விழவே விடாது, தியானம் சித்தியாகும். அதே மாதிரிதான் வீடு கட்டும் விஷயத்திலயும் 4 பேர் இருக்கீங்க வீட்டுலன்னு எல்லாருக்கும் மதிப்பு கொடுத்து டிஸ்கஸ் பண்ணணும். சின்னவங்களா இருந்தாலும் உட்காந்து வச்சு டிஸ்கஸ் பண்ணணும். தே ஆர் மோர் இன்டெலிஜென்ட் than us. ஏன்னா வெளி உலகத்தை நிறைய பாக்குறாங்க, இன்டர்நெட் எல்லாம் அவங்களுக்கு வசதிகள் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால அவங்க அறிவுல மேலோங்கித்தான் இருக்காங்க. சோ வீட்டுல 4 பேர் இருந்தா டிஸ்கஸ் பண்ணுங்க. நாம வந்துட்டு இந்த மாதிரி கட்டலாம், இந்த நேரத்துல கட்டலாம், இவ்வளவு பெருசு கட்டலாம், இந்த ஏரியால கட்டலாம், இந்த வருஷம் கட்டலாம் அப்படின்னு முடிவுக்கு வரணும். அப்படி முடிவுக்கு வந்துட்டு நீங்க தியானத்துல உக்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வீட்டுல யாராச்சும் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ கிரகப்பிரவேசம் இன்விடேஷன் எடுத்துட்டு வந்தாக்க வீட்டுல இருக்கிறவங்க உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நீங்க டெசிஷன் எடுக்காம முடிவு எடுக்காம இந்த வருஷம் கட்டுறோங்கிற முடிவு எடுக்காம கட்டலாம் ஆச்சு இந்த மாதிரி மழுப்பெல்லாம் நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா நீங்க தியானம் பண்ணும்போது இந்த மாதிரி யாராச்சும் இன்விடேஷன் கிரகப்பிரவேசம் இன்விடேஷன் கொண்டுட்டு வந்தாங்கன்னா உங்களை எழுப்பிடுவாங்க. எழுந்துருங்க, இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, வந்து வாங்கிக்கோங்க. நம்ம எப்ப கட்டுறோம்னு அவங்க முன்னாடியே மானத்தை வாங்குவாங்க.
அதே நீங்க வந்துட்டு நம்ம இந்த வருஷம் கட்டுவோம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க, இப்ப தியானத்துக்கு உட்காடுறீங்க, அந்த மாதிரி யாராச்சும் இன்விடேஷன் எடுத்துட்டு வந்தாலும் உங்களை எழுப்ப மாட்டாங்க. they will cooperate you to meditate. ஆமா, நாங்களும் ரொம்ப சந்தோஷம், நாங்க வரோம், அவர் இப்ப தியானம் பண்ணிட்டு இருக்காரு, அதனால நான் அப்புறமா அவர்கிட்ட சொல்லிடுறேன் அப்படி தன்மையா பேசி அனுப்புவீங்க, அவரையும் எழுப்ப மாட்டீங்க. அவரு தியானம் நிறைவானவன்னா விஷயத்த சொல்லுவீங்க. அதனால முடிவு எடுப்பது அப்படிங்கிறது இட் இஸ் அ மஸ்ட். கன்க்ளூஷன் பார்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஒர்க் ஷாப், டிசைர் ஒர்க் ஷாப். அதனால நீங்க தியானம் செய்துட்டு நீங்க எவ்வளவு ஆசைகள் இருந்தாலும் பட்டியல் இடுங்க. தேவையா, தேவை இல்லையா, விளைவு நன்மையா தீமையா, வசதி இருக்கா வாய்ப்பு இருக்கா, அத்தனையும் பாருங்க. அத்தனையும் நல்ல முறையில திட்டமிட்டு அணுகுமுறையும் சரியாக இருந்து உங்கள் ஆசையை பூர்த்தி செய்து கொண்டு இன்பமாக நிறைவாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி முடிக்கிறேன். அனைவரும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.